நெல்சனின் மனைவி கொடுத்த ரூபாய் 75 லட்சம் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதா என காவல்துறை தீவிர விசாரணையை மேற்கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமனிடம் கேட்கலாம். சாலமன், இந்த வழக்கின் முழு பின்னணி விவரங்க சாலமன். மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு சம்பந்தமாக மொத்தம் 24 நபர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இந்த நிலையில இவ்வழக்குல முக்கிய ரவுடியாக பார்க்கக்கூடிய சம்போ செந்தில் தலைமறைவாக இருந்து வரும் நிலையில அவரது கூட்டாளியான வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணனும் தொடர்ச்சியாக வெளிநாடுகளில் தலைமறைவாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இவருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்ட நிலையில இவரை தேடும் பணியில போலீசார் ஈடுபடும் போது இவரது செல்போன் தொடர்புகள் கடைசியாக யாரிடம் பேசினார் என்பது தொடர்பாக எடுக்கும்போது இவர் கடைசியாக அவரது நண்பரான பிரபல இயக்குனர் நெல்சனின் மனைவி மோனிஷாவிடம் இவர் தொடர்ச்சியாக பேசி வந்தது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக அவரிடம் போலீசார் நடத்தப்பட்ட விசாரணையில இவரது வங்கி கணக்குல இருந்து, அதாவது நெல்சனின் மனைவி மோனிஷாவின் வங்கி கணக்குல இருந்து ஒரு 75 லட்சம் ரூபாய் அவருக்கு அதாவது கிருஷ்ணனுக்கு சென்றிருப்பதாக போலீசார் விசாரணையில தெரிய வந்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனால அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இவர் வங்கி பரிவர்த்தனை செய்தது எதற்காக, இந்த பணம் எதற்காக பயன்படுத்தப்பட்டது, அதாவது ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு ஏதேனும் இவர் அனுப்பப்பட்ட பணத்துல இவர் இதற்கு எதுவும் பண உதவி ஏதேனும் அளித்துள்ளாரா அல்லது என்ற கோணத்துல பல்வேறு கோணங்கள்ல தற்போது தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக இவரிடம், அதாவது மோனிஷாவிடம் நடத்தப்பட்ட விசாரணையில இந்த பணமானது வழக்கு சம்பந்தமாகவும், அதாவது இவர் பாலிய நண்பர் என்பதாலும் தான் அனுப்பியதாகவும் அவர் விசாரணையில தெரிவித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இவர் அளித்த பதில்கள் உண்மைதானா என்ற கோணத்துல தீவிரமாக அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது மட்டுமின்றி தொடர்ச்சியாக அவரது பண பரிவர்த்தனை மற்றும் வங்கி ஆவணங்களையும் கைப்பற்றி போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்சன் மனைவி மோனிஷாவின் வங்கி கணக்கில் இருந்து 75 லட்சம் தலைமறைவாக உள்ள வழக்கறிஞர் கிருஷ்ணன் என்ற மொட்டை கிருஷ்ணனின் வங்கி கணக்கிற்கு சென்றிருப்பது போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.